அண்மை செய்தி. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 27 ஏக்கர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அடையாளம் காண சிறப்பு குழு ஏற்பாடு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமிப்புகளை அடையாளம் காண சிறப்பு குழுவை அமைக்க கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணை நடைபெற்றது. கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் 99 கோடி ரூபாய் செலவில் அமைக்க உள்ள சர்வதேச வள்ளலார் மையத்திற்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதி, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி, நகர்ப்புற திட்ட அனுமதி உள்ளிட்ட அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விசாரணைக்கு வந்த பொழுது சத்தியஞான சபை அமைந்துள்ள 71 ஏக்கர் பரப்பளவு இடம் வழிபாட்டு இடம் என்பதால் அங்கு எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என மனுதாரர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் குற்றச்சாட்டுகளாக சொல்லாதீர்கள் எனவும் அதில் உள்நோக்கம் உள்ளது எனவும் தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் செய்து தருவது மாநில அரசின் பொறுப்பு எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட குறைந்தபட்ச சுகாதார வசதிகளை செய்து தர வேண்டியது மாநில அரசின் கடமை எனவும் தெரிவித்தனர். நாளை ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் அது அரசின் மீதுதான் குறை சொல்வீர்கள் எனவும் நீதிபதிகள் அப்போது சுட்டிக்காட்டினர். கோவிலுக்கு பக்தர்கள் 106 ஏக்கர் நிலங்கள் தானமாக கொடுத்துள்ள நிலையில் அரசு தரப்பில் 71 ஏக்கர் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது என குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அறநிலையத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் அருண் ஆஜராகி கடந்த 1938ஆம் ஆண்டு இந்து அறநிலையத்துறையில் இந்த கோவிலை கட்டுப்பாட்டில் எடுத்த பொழுது 71 ஏக்கர் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் தற்பொழுது 27 ஏக்கர் அளவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து 27 ஏக்கர் நிலங்களை அடையாளம் காணும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவும் குழு அமைக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.